Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள இந்த அதிபயங்கரமான சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நம்ம திருவண்ணாமலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது பெரியசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. பெரியசாமியுடைய லைஃப்ல அதாவது நடந்த ஒரு அதிபயங்கரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது பெரியசாமிக்கு ஒரு சித்தப்பா குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது. அதாவது பெரியசாமியுடைய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவங்க சித்தப்பாவுடைய குடும்பம் இருக்குது. சித்தப்பாவுக்கு ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம அதன் பிறகு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனை ரொம்பவே அன்போடையும் பாசத்தோடையும் அவங்க சித்தப்பா வளர்த்துட்டு இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2021 தான் இந்த சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது நம்மளுடைய பெரியசாமி இருக்கிறார் இல்லையா, அவர் சாதாரணமா அந்த சின்ன சின்ன வேலைகள் பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் தாங்க. அவங்க அதாவது நம்ம பெரியசாமிக்கு அண்ணன், அக்கா, தங்கை, தம்பின்னு சொல்லி இவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய பெரியசாமி. அதாவது அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க, ஒரே வீட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அக்கா மற்றும் மாமா அவங்க எல்லாருமே இந்த குடும்பத்தோட தான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வர்றாரு நம்மளுடைய பெரியசாமி. பெரியசாமிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை வேளையில அவர் வேலைக்கு கிளம்புறாரு. அவருடைய வேலை சின்ன சின்ன வேலைகள் தான், அந்த ஊருக்குள்ள கிடைக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் காலேஜ் எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறாரு. அவருக்கான வேலை அந்த டைம்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அவரும் இந்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. ஊருக்குள்ளாடி கிடைக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் செய்யற ஒரு பழக்கமுடையவர் நம்மளுடைய பெரியசாமி. ஆனா இவங்களுடைய சித்தப்பா மகன் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு கால் ஒண்ணு நம்மளுடைய பெரியசாமிக்கு வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தப்பா மகனான அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பையன் ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு கால் வருது. உடனே கால் வந்தோடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நமக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்களா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு அதன் பிறகு நமக்கு சொன்னாங்களா, இப்படிங்கிற ஒரு டவுட்லேயே வீட்டை விட்டு அதாவது ரூமை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே பார்க்கும்போது இவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தங்கைன்னு சொல்லி அந்த குடும்பமே கலகலப்பா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் மட்டும் அங்கே இல்லைங்க. அப்போ அவர் அண்ணன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அண்ணன் இல்லாததுனால அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி சித்தப்பாவுடைய மகன் தவறிட்டான் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாரு. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா இந்த மாதிரி தவறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொன்னா, சரி நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்த டாடா சுமோன்னு சொல்றாங்க, அந்த சுமோவை பிடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபருடைய சுமோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த சுமோவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. உடனே இவங்க குடும்பமா கிளம்பி அவங்களுடைய சித்தப்பா வீட்டுக்கும் போறாருங்க. ஆனா நம்மளுடைய பெரியசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு 2 வீலர் இருக்குதுங்க. அதனால 2 வீலர் எடுத்துட்டு நான் 2 வீலர்ல வந்துடுறேன், நீங்க இந்த டாடா சுமோயில போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியும் வைக்கிறாரு.
இவங்களும் போயிடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பெரியசாமியும் அங்கே போயிடுறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இந்த நபருடைய, அதாவது இறந்து போன சித்தப்பா மகனுடைய உடலை வச்சிருக்கிறாங்க. அதாவது பிரேத பரிசோதனை முடிச்ச உடனே கையில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வெயிட்டிங். அங்கே போகும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, நம்மளுடைய அண்ணனும் அங்கே தான் இருக்கிறார். இவருடைய மூத்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் அங்கே தான் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நியூஸ் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்குது. அது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னால யாரோ நம்மளுடைய பெரியசாமிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அதன் பிறகு ஏன்டா இப்படி சொல்லாமல் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா உண்மைதானா இல்லை வேற ஏதாவது பொருளையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் காலையிலே கிளம்பிட்டேன். கரெக்டாக 8 மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. நம்மளுடைய பெரியசாமிக்கு அந்த சம்பவம் தெரியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு மேலே தாங்க தெரிஞ்சிருக்குது. ஆனால் இவர் அதுக்கு முன்னாலே அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு இங்கே கால் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்களுக்கு கால் வேற இடத்துல இருந்து வந்திருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் அங்கே பேசிக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாடியை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போனவங்க இன்னும் கொடுக்கல. கிட்டத்தட்ட மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஆயிடும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களும் சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லி அந்த இடத்துல காவல் இருக்கிறாங்க. அந்த இடம் வந்து கொஞ்சம் காடு மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய, அந்த பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த நிலையம் இருக்கக்கூடிய இடங்க. அதனால அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னால ஒரு விஷயத்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சொல்றாரு, உங்களுடைய பையனுடைய பாடி வந்து இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்க டாக்டரை பார்த்து பேசுங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு விடிய காலையில ஒரு 4:30 மணிக்கு ஒரு பஸ் ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. அதுல கிட்டத்தட்ட 14 நபருடைய உடல் வந்து இங்கே தான் இருக்குது. அது பரிசோதனை, அதாவது பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுடைய பையனுடைய பாடியை வந்து பரிசோதனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு பாடி இன்னைக்கு கிடைக்கிறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவங்க பெரிய டாக்டரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க குடும்பம், சித்தப்பா குடும்பம் கதறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு மகன் தான், அதனால அந்த ஊரே வந்து திரண்டு அவங்க வீட்டு முன்னாடி கூடி இருக்குதுங்க. என்னடா பண்றது, இந்த நேரத்தில் பாடியை தரமாட்டேன், நாளைக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பெரிய பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவங்க அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட டைம் போயிட்டே இருக்குது. அந்த பஸ்ஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன அந்த 13 நபருடைய பாடியும் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அதில் 10 பாடிகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:30-9 மணி வரைக்கும் அந்த பிரேத பரிசோதனை நிலையம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த டாக்டர் வந்து பார்த்துக்கிட்டு இன்னி உள்ளது நாளைக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாங்க. இவங்க டாக்டரை பார்த்து எவ்வளோ பேசியிருக்கிறாங்க, இருந்தாலும் முடியாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன செய்யணும்னு தெரியலைங்க. இதுல என்ன அப்படின்னா இவங்க சித்தப்பா மயக்கம் போட்டு விழுந்தவர் கண்ணே முழிக்கலைங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அவரை வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. அவங்க அம்மா அதை விட மிச்சமா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்க வேண்டியது நம்மளுடைய பெரியசாமி மற்றும் அவங்க அண்ணன் தாங்க. இவங்க 2 பேரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில நண்பர்களும் இருந்துட்டே இருக்கிறாங்க. மணி வந்து 10-10:30 ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த பிரேத பரிசோதனை நிலையத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, தம்பி இங்கெல்லாம் இருக்காதீங்க, நைட்டு நேரத்துல வேணா ஹாஸ்பிட்டலோடைய அந்த ஃப்ரெண்ட் பக்கம் போய் உட்கார்ந்துக்குங்க, இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு அந்த நபர்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய பெரியசாமியும் சரி அவங்களுடைய அண்ணனும் சரி அந்த பிரேத பரிசோதனை நிலையம் இருக்குது இல்லையா, அதனுடைய ஃப்ரெண்ட் பக்கத்துல ஒரு திட்டை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த திட்டைக்கு மேலதான் இவங்க ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல தாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரிடா நம்ம இங்க இருந்துட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா நம்ம அங்க எங்கேயா போயிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணன்காரன் சொல்றாரு. யாரு, நம்மளுடைய பெரியசாமியுடைய அண்ணன் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய பெரியசாமி சொல்றாரு, ஒரே ஒரு தம்பி, அவனை நம்ம இழந்துட்டோம், அவனுடைய பாடி உள்ள இருக்குது, நம்ம இந்த இடத்த விட்டு எப்படா போறது அப்படிங்கிற மாதிரி மனதளவில் நொந்து போய் தாங்க கேட்குறாரு. இதை கேட்டோன்னா அண்ணனும் அப்படியே உட்கார்ந்துடுறாரு. சரிப்பா என்ன நீ செய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துலேயே அவரும் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருந்து ஃபோன் கால்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அட்டன் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க. காலையில் நமக்கு பாடியை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அந்த ஊருக்குள்ளேயும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நாளைக்கு காலையில் தான் பாடி வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க மக்களும் அங்கேருந்து கரைஞ்சி போயிருக்கிறாங்க. சரி நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் என்ன ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெரியசாமி மற்றும் அவங்களுடைய அண்ணன் 2 பேர் மட்டும்தாங்க இப்போ அந்த பிரேத பரிசோதனை அப்படிங்கிற அந்த நிலையத்துக்கு முன்னால அப்படியே அந்த திட்டைக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து போயிட்டே இருக்கு, டைம் போயிட்டே இருக்குது. ஆனால் இடையில அந்த இடத்துக்கு இந்த வார்டன் மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஒரு வெள்ளை கலரில் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க,
அப்படி ஒரு நபர் வந்து அடிக்கடி அந்த கேட்டை வந்து பார்த்துக்கிட்டு ரிட்டர்ன் போகிறத இவங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த ஆள் வந்து பார்த்துட்டு போகிறாரு. அதையும் இவர் பார்க்குறாருங்க. அதன் பிறகு அதாவது இந்த நபர் கொஞ்ச நேரமும் வரவே இல்லை. அதாவது 12 மணிக்கு பிறகு அந்த நபர் வரவே இல்லை. ஆனால் இப்போ இவங்க 2 பேர் மட்டும்தாங்க அந்த பிரேத பரிசோதனை நிலையத்துக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருந்த நம்மளுடைய பெரியசாமிக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அந்த நைட்ல என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அந்த பிரேத பரிசோதனை நிலையத்தில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் மொத்தமாக ஆஃப் ஆயிடுதுங்க. அதாவது மொத்தமாக அணைஞ்சு போயிடுது. அணைஞ்ச உடனே அந்த இடம் வந்து இருட்டு. அதாவது நிறைய மரங்கள்லாம் பக்கத்தில் இருக்குது. இவங்க மரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டைக்கு மேலே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பயங்கரமான ஒரு கரும் இருட்டுங்க. அந்த இருட்டில் திடீர்னு ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் அந்த கேட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த பிரேத பரிசோதனை நிலையத்துடைய முன்னால ஒரு காம்பவுண்ட் இருக்குதான். அந்த காம்பவுண்டுக்கு முன்னால வந்து ஒரு கேட் இருக்குதுங்க. அந்த கேட்டை வந்து யாரோ ஓப்பன் பண்ணக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. அப்போ உடனே அந்த இடத்துல இவங்க தூங்கவே இல்லை. ஏன்னா பயங்கரமா கொசு கடிச்சுக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் தூங்காம இருந்த நம்மளுடைய பெரியசாமி என்ன பண்றாருன்னா, எழும்பி பார்க்குறாரு. சரி, நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை ஆன் பண்ணுவோம். அப்படி அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் வந்தார் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர் கேட்டை திறந்து அப்படியே அந்த பிரேத பரிசோதனை நிலையத்துக்கு உள்ளாடி போறத இவரு கண்கூடாக பார்க்கிறாருங்க. என்னடா இது, நம்ம பார்க்கும்போதெல்லாம் லைட்டோட வந்தாரு, இப்போ லைட்டே இல்லாம எப்படி இந்த நபர் கரெக்டா வந்து கதவை திறந்து உள்ள போறாரு? எப்போ வந்தாலுமே, அதாவது அவர் 2-3 தடவை வந்தப்போ கூட அந்த கேட்டு பக்கம் வர வந்துட்டு அந்த பூட்டை பிடிச்சி பார்ப்பாராம், அந்த போயிடுவார். ஆனா இந்த தடவை பூட்டு திறக்கக்கூடிய சத்தம் கூட கேட்குறீங்க. கேட்டை தள்ளக்கூடிய சத்தம் கேட்டு அந்த நபர் உள்ள போறத இவங்க தத்ரூபமா பார்க்குறாங்க. அதுலேயும் தன்னுடைய அண்ணனையும் எழுப்பிடுறாரு நம்மளுடைய பெரியசாமி. அண்ணன் எழும்பின உடனே ஏண்டா எழுப்புன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு சரியா தூக்கம் வரல, இருந்தாலும் ஏண்டா எழுப்புன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே பாருனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த, அதாவது அந்த பிரேத பரிசோதனை நிலையத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேட்டை கையை நீட்டுறாருங்க. அப்படி கையை நீட்டும் போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டோர் ஓப்பன் ஆகாமலே இங்கிருந்து வந்த அந்த வார்டு பாய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நபர் உள்ள போறத இவங்க பார்க்குறாங்க. என்னடா டோரை ஓப்பனே பண்ணல, அந்த ஆள் எப்படா உள்ள போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பயத்தின் உச்சத்துக்கு போறாங்க இவங்க 2 பேரும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இவங்க அதிலே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, உள்ள போனவங்க வெளியே வருவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் வரவே இல்லைங்க. 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது. ஆல்ரெடி அந்த இடத்துல பவர் கட் ஆகிருக்குது, அதனால இருட்டா இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த நபர் வெளியே வராத உடனே இவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை இந்த நபர் உள்ளே போய் செட்டில் ஆயிட்டாரோ, ஒருவேளை இந்த பாடிகளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட நபராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் அப்படி போன உடனே அந்த சைடோட, அதாவது எப்பவுமே வருவாங்க இல்லையா அந்த வார்டன், அந்த நபர் வந்து டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாருங்க. அவர் நடந்து வர்றதை பார்த்தோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது என்னடா இவன் நடந்து வர்றான், அப்போ உள்ளே போனது யாரு? டக்குன்னு அந்த மேடை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி சரட்டுன்னு இவருக்கு முன்னால் வந்துடுறாங்க. அதாவது டார்ச் லைட்டை கையில் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அந்த மொபைல் டார்ச்சை, அப்படியே கிட்ட வந்துடுறாங்க. வந்த உடனே அந்த நபர் கேட்குறாங்க, அதாவது அந்த வார்டன் கேட்குறாரு, நீங்கள் இங்கேருந்து இன்னும் போகலையா, எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வார்டன் கிட்ட நம்மளுடைய பெரியசாமின்னு கேட்குறாருங்க. ஆனால் வார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல நாங்கள் யாருமே இருக்க விடுறது கிடையாது. நள்ளிரவு நேரத்தில் இங்கே நிறைய அமானுஷ சம்பவங்கள்லாம் நடக்கும். அதனால தான் நான் மணிக்கூருக்கு ஒரு முறை வந்து பார்த்துக்கிட்டு போகிறேனே ஒழிய இந்த இடத்துல நான் தங்கி அந்த இடத்துல இருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய டியூட்டி இங்கே தான், நான் மணிக்கூருக்கு ஒரு முறை தான் வந்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக சொல்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய பெரியசாமி சொல்கிறாரு, இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் வந்ததை நான் பார்த்தேன். அங்கேருந்தே வந்தீங்க, வந்து இந்த கேட்டு திறந்து, அதாவது கேட்டு திறந்த சத்தம் தான் கேட்டுது, ஆனால் கேட்டு பூட்டினபடி இருக்குது. ஆனால் உள்ளே போகும்போது டோரை திறக்காமலே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அந்த டைமில் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, எங்கள் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது டோர் திறந்துருக்குது, நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் கிட்ட அந்த டார்ச் லைட் அடித்து வரும்போது அந்த இடத்துல அந்த டோர் திறக்கவே இல்லை. ஆனால் அதன் பிறகு மறுபடியும் இந்த மேட்டில் வந்து உட்கார்ந்தோம், நீங்கள் வெளியே வருவீங்கன்னு வெயிட் பண்ணோம். ஆனால் நீங்கள் வெளியே வரல, ஆனால் நீங்கள் இப்போ இப்படி வர்றீங்க, அப்போ போனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல அந்த வார்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐயோ தம்பி, இங்கே இருக்காதீங்க, ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய பேர், அதாவது இறந்த பாடிகளை கொண்டு வைக்கக்கூடிய இடம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண் மக்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது.
தயவு செய்து நீங்க இங்க இருக்கவே செய்யாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்றாங்க, நம்ம இதை கேட்காம இருந்தா தப்பாயிடும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய பெரியசாமி மற்றும் அவங்க அண்ணன் என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ரண்ட் சைடுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேர நடந்து அந்த ஆஸ்பத்திரியுடைய அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து இவங்க 2 வீலர் நின்றுட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த வார்டன் அந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரு. அப்படி வந்தவர் ஸ்ட்ரைட்டாக எங்கே வர்றாருன்னா, இவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்து பக்கம் தாங்க வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கிறவர்கிட்ட, ஐயா இப்படி நடந்துச்சு, அது என்னது அப்படின்னு சொல்லி இவங்க விளக்கம் கேட்குறாங்க. அப்படி விளக்கம் கேட்கும்போது அந்த நபர் வந்து ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வார்டன் ஒரு நபர் உள்ள போனார் இல்லையா, அவர் வந்து உண்மையிலே அந்த இடத்துல வார்டனா இருந்தவர் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய சில தீய சக்தி மூலம் பாதிக்கப்பட்டு அந்த நபர் இறந்து போன சம்பவத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 அந்த டைம்ல வந்து அந்த நபர், அந்த இறந்து போன அந்த நபருடைய அந்த ஆன்மாவை பார்த்தாங்க இல்லையா, அந்த நபர் அந்த இடத்துல தாங்க வேலை பார்த்துருக்கிறாரு. அதாவது வாடநாட்டு, அதாவது இந்த மாதிரி போயிட்டு வந்து பார்க்கக்கூடிய வேலையை தான் அவரும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு நாள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்டன் வந்து நிறைய பெண்கள் கிட்ட தப்பா பழகக்கூடிய ஒரு நபரா வேற இருந்திருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபருடைய கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருமே அதை கண்டுகிடுறது கிடையாது. ஏன்னா அதை பற்றி எந்த பிரச்சனையும் ஆகாததுனால அவங்க யாருமே கண்டுகிடுறது கிடையாதுங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த நபர் அந்த மணிக்கூருக்கு ஒரு முறை அந்த இடத்த போய் பார்ப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கறதுக்காக அங்கே போயிருக்கிறாருங்க. அப்படி போனவர் திடீர்னு வரவே இல்லை. அதாவது ரத்தம் கக்கி அந்த நபர் இறந்து கிடந்த பாடியை தான் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது மாதிரி மறுநாள் காலையில் இவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது எதனால நடந்தது, எதையோ பார்த்து பயந்து இதயம் வெடித்து தான் இறந்துருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்குங்க. அதே ஹாஸ்பிட்டலில் அதே பிரேத பரிசோதனை நிலையத்துக்குள்ளாடி தாங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர்களுடைய பாடியெல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட அதன் பிறகு இன்னொரு வார்டன் வந்து அந்த இடத்துல வேலைக்கு வந்திருக்கிறாரு. அவரும் கொஞ்சம் புதுசான வார்டன் தான். அவரும் வந்து இந்த மாதிரி தான் மணிக்கூருக்கு ஒரு முறையெல்லாம் போய் செக் பண்ணுறது கிடையாதுங்க. அவர் வந்து அதாவது அந்த நபருடைய குடும்பம் வந்து எப்படின்னா, அந்த வெட்டியான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுடுகாட்டு விஷயங்களை வந்து எடுத்து பண்ணுவாங்களே, அந்த காரியம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் தாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே சேர போட்டு அங்கேயே உட்கார்ந்துறாங்க அந்த நபருடைய வேலை. அப்படி அந்த நபர் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த நபர் ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல பார்க்குறாரு. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை கலரும் ஒரு கருப்பு கலர் சேலை, அதாவது வெள்ளையும் கருப்பு மாட்டு கலந்த ஒரு சேலை, அதாவது புள்ளி புள்ளியாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சேலை கட்டின பெண் வந்து அதில் ஒரு ரோடு மாதிரி இருக்கும், இந்த இவங்களுக்கு வண்டியை கொண்டு போகிறதுக்கு வர்றதுக்கான ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டு வழியாக நடந்து வர்றத இந்த நபர் பார்த்துருக்குறாங்க. சரி, பார்த்தவர் அதோட விட்டாரா அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த பெண் இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வெட்டியாம் பரம்பரையை சேர்ந்த அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹலோமா இங்கே வரக்கூடாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கத்தி இருக்கிறாரு. ஆனால் அந்த பெண் வந்து நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. கிட்ட வர இவங்களுக்கு அந்த லைட்லாம் வந்து லைட்டாக பிளர் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அந்த ரோட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த லைட் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்ட்ரீட் லைட்டு, அந்த லைட்டு வந்து பிளர் ஆக ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது, அந்த பொண்ணு வரக்கூடிய இடத்துல மட்டும் அந்த லைட் வந்து ஏன் பிளர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இவர், எம்மா நில்லுங்கம்மா, இங்கே வராதிங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2-3 ஸ்டெப் இவர் முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி எடுத்து கிட்ட போகும்போது வரன்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டு அந்த பெண்ணுடைய உருவம் அங்கேருந்து காணாமல் போயிருக்கு. அவர் பயந்து அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி இருக்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்துடுறாருன்னா ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ரெண்டு சைடுக்கு வந்துடுறாரு. வந்தவர் நல்ல பதட்டமாக இருந்திருக்கிறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கேட்டு விசாரிக்கும்போது, இந்த மாதிரி ஒன்று நான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நடந்து வந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த இடத்துல பயந்துக்கிட்டே சொல்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால் இருந்த வாட்ச்மேன் இருக்கிறார் இல்லையா, அதாவது அந்த வார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, மணிக்கூருக்கு ஒரு முறை தான் போய் பார்த்துட்டு வருவார். நீ அப்போ இந்த மாதிரி அங்கேயே பழிகடையாக கிடக்கிற, பேசாமல் இங்கே வந்து இரு, மணிக்கூருக்கு ஒரு முறை டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு வா அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவருக்கு தண்ணி எல்லாம் கொடுக்கப்பட்டு அவரை வந்து சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் அதுக்கு பிறகு அந்த பக்கமே போகலைங்க. மறுநாள் வேலைக்கு அவர் வரவே இல்லை. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு தாங்க வேலைக்கு வந்திருக்கிறாரு அந்த வெட்டியாம் பரம்பரையை சேர்ந்தவர். அப்படி வரும்போது அவர் கையில் வந்து ஒரு இந்த தாயத்தை வந்து மந்திரிச்சு கட்டியிருக்கிறாங்க, அதாவது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா,
இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அதாவது ஒரு நள்ளிரவு கிட்டத்தட்ட 1 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு சரி நம்ம கடைசி ரவுண்ட், இந்த 1 மணிக்கு போறதான் கடைசி ரவுண்ட், அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்களாம், எல்லாருமே அங்கே படுத்துருவாங்க. அதாவது கூடுதல் படுக்கிறதுக்கு அந்த நபர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துருவாருங்க. அப்படி அவர் என்ன பண்றாருன்னா, கடைசி ரவுண்டு தான் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய கையில வந்து 2 டார்ச் லைட் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 மணி கடைசி டைம் போகும்போது தான் அந்த இடத்துல பவர் கட் ஆகுதுங்க. அதாவது தன்னாலே கட் ஆயிரும். அதன் பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு தாங்க அந்த இடத்துக்கு பவர் வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல பவர் அப்படி ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு 2 டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த வெட்டியான் பரம்பரையை சேர்ந்த இந்த நபர் வந்து அந்த இடத்தை நோக்கி போறாரு. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லைட் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது தூரத்துல மறுபடியும் அந்த கருப்பு வெள்ளை போட்டு அந்த புள்ளி புள்ளியா இருக்கக்கூடிய சாரி கட்டின அந்த பெண் எதிர்த்தாப்புல நடந்து வர்றாங்க. இவர் பார்த்துடுறாரு. 2வது டார்ச் லைட்டை நல்ல ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு. அப்படி அடிச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய முகம் தெரியுதுங்க. ரொம்பவே அழகா இருக்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு மதி மயங்குதுங்க. என்ன அப்படின்னா, அவ்வளோ அழகா இருக்காங்க. சரி இந்த பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவருடைய மனசுல வருது. இந்த டைம்ல அவருடைய மனசுல அந்த பேய்ங்கிற பயம் போய் ஏதோ ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு நினைப்புல இவரும் வந்துடுறாரு. இந்த வெட்டியான் பரம்பரையை சேர்ந்த இந்த நபர் வந்து கொஞ்சம் தைரியசாலி. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு தாயத்து கையில கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, மந்திரிச்சு கட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த தாயத்து இருக்கிறதுனால இவருக்கு பயம் பெருசா தெரியலைங்க. நெருங்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த பொண்ணை. அது ஏதோ வசீகரம் பண்ணி அந்த நபரை இழுத்தது மாதிரி தாங்க அவர் சொல்றாரு. அதே மாதிரி இவர்கிட்ட நெருங்கியது. அப்படி கிட்ட நெருங்கும்போது இறந்து போன பழைய வார்டனுடைய அந்த ஆன்மா நடந்து வருதுங்க. அப்போ இவர் பார்க்குறாரு. அவருக்கு அந்த வார்டனை தெரியவே செய்யாது. இவன் என்னடா நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறான், இவன் எதுக்கடா எங்கே வர்றான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபர் சரட்டுன்னு முன்னாடி வந்திருக்கிறாரு. அதாவது அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் நடுவாப்புறம் வந்து சரட்டுன்னு நின்றுருக்காரு. இங்கிருந்து ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தி இருக்கிறாரு. எதுக்கு கத்துறாருன்னு சொல்லும்போது அந்த நபர் குறுக்க வந்த உடனே இவருக்கு அந்த மைண்ட் செட்டு கரெக்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு இருக்கிறது பேய் அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ஓடும்போது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கும் இந்த இடத்துக்கும், அதாவது இந்த பிரேத பரிசோதனை இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு 300-350 மீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த நபர் ஓடும்போது அந்த 300 மீட்டரும் இருட்டாகுதுங்க. அதாவது லைட் வெளிச்சமே கிடையாது. அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் அப்படியே டக்குன்னு மங்கிடுது. பின்னால அந்த பெண் கொலுசோட, அந்த கொலுசு சத்தத்தோட ஜல் ஜல்லுன்னு பின்னால விரட்டி வந்திருக்குங்க. அலறி அடிச்சுட்டு ஓடி வந்த நபர் எங்க வந்துட்டார் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் இனிமேல் இந்த வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவும் எடுத்துடுறாருங்க. அங்க இருந்து அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதன் பிறகு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி அதே ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு மருந்தும் பார்த்து அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அந்த நபரும் போயிடுறாருங்க. அதன் பிறகுதான் இந்த வார்டன், இப்ப இருக்கக்கூடிய வார்டன் அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கரெக்டா அந்த 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போறாரு இல்லையா, ஆனா லாஸ்டான ஒரு டைம் இருக்கு, 1 மணிக்கு அந்த கரண்ட் ஆஃப் ஆகும் இல்லையா, அந்த டைம்ல போக மாட்டாராங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு லைன் வந்துதா அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்தே பார்ப்பாராம். பார்த்த பிறகுதாங்க அந்த பிரேத பரிசோதனை நிலையத்துக்கே அவர் போறது பழக்கம். அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த அப்படியே எடுத்து சொல்றாரு நம்மளுடைய பெரிய சாமி கிட்டையும் அவங்க அண்ணனுக்கிட்டையும். அதனால தாப்பா இங்க இருக்காதீங்க அப்படிங்கிறது மாதிரி அவர் விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னா, சரி இனிமேல் நம்ம இந்த இடத்த விட்டு அங்க போகவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ரண்ட் சைட்லயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காலையில விடிஞ்சிருது, மணி 6 ஆயிருதுங்க. இவங்க அந்த இடத்துல தூங்கிட்டாங்க நல்லா. அதன் பிறகு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு டாக்டரை போய் பார்க்கணும். ஆனால் டாக்டர் வர்றதுக்கு 10 மணி ஆகும். அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டைம் ஓடி அதன் பிறகு அந்த பாடியை அங்கிருந்து வாங்கிடுறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு பிறகுதாங்க மறுபடி பாடி கொடுக்கப்படுது. பாடியை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ளையும் கொண்டு வந்துடுறாங்க. ஊருக்குள்ள கொண்டு வந்து அதற்கான ஈமச்சடங்குகள் எல்லாமே செய்து முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சித்தப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, எனக்கு இருந்ததே ஒரே ஒரு மகன் தான், அவனும் இறந்துட்டான் தம்பி. 16 நாள் காரியம் முடியாத வரைக்கும் நீ எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரிய சாமி கிட்ட அவங்க சித்தப்பா கேட்டுக்கிறாருங்க. அதுக்காக அந்த இடத்துல நம்மளுடைய பெரிய சாமி, சரி சித்தப்பா நான் இருக்கிறேன் சித்தப்பா, நீங்க ஏன் பயப்படுறீங்க, அவன் இல்லைன்னா நான் உங்களுக்கு பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஒரு பெருந்தன்மையோட ஒரு வார்த்தையை விட்டுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்க இருக்கிறாரு. 3வது நாள் காரியம் நடத்தி முடிக்கிறாங்க. காரியம் நடந்து முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய பெரியசாமியுடைய அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீம் எல்லாமே கிளம்பிடுறாங்க. நாங்க வந்து 16வது நாள் காரியத்துக்கு வந்து அட்டன் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இப்ப அந்த வீட்டுல இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தப்பா, சித்தி, அதன் பிறகு சித்தியுடைய அம்மா, அதாவது இவருக்கு பாட்டி முறைங்க,
அப்படி அவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. அதன் கூடவே நம்மளுடைய பெரிய சாமி அங்கதாங்க இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது நாள், அதாவது அன்னைக்கு அந்த வீட்டுல யாருமே கிடையாது. இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. தம்பி, அதாவது இவருடைய பெரிய சாமியுடைய தம்பிலாம் இறந்து போயிட்டாரு. அப்ப தம்பி தங்கின ரூம்ல தான் இவருக்கு ரூம் கொடுக்கப்படுது. அது தம்பியுடைய ரூம் தான்ப்பா, நீ யூஸ் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தம்பியுடைய ரூம்ல வந்து நம்மளுடைய பெரிய சாமியும் போய் படுத்துடுறாருங்க. சரி, நமக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் கிட்டத்தட்ட நைட்டு வேளை சாப்பாடை முடிச்சுட்டு அவர் படுக்கவும் செய்யறாருங்க. அப்படி படுத்தவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு ஒன்று வருதுங்க. இந்த கனவு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தம்பி அதன் பிறகு அந்த பிரேத பரிசோதனை நிலையத்துல அந்த வார்டன், இறந்து போன அந்த வார்டனுடைய ஆன்மா, இந்த ரெண்டுமே இவரை சுற்றி அந்த வீட்டுக்குள்ள நிக்கிறது மாதிரி அந்த கனவு வருதுங்க. என்னடா திடீர்னு தம்பி உயிரோட வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு டப்புன்னு எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. என்னடா இது வித்தியாசமான கனவா இருக்குது, அந்த வார்டன் எதுக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட மறுபடியும் இவர் பெட்ஷீட்டை மூடிக்கிட்டு படுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல மறுபடியும் அதே சம்பவம் அவருக்கு அப்படியே நடக்குது. என்ன அப்படின்னா, தம்பி வந்து தலைமாட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த கால் மாட்டில் வந்து அந்த வார்டன் நின்றுட்டே இருக்கிறாங்க. என்னடா இது, மறுபடியும் வார்டன் நிற்கிறான், அதுக்கு பிறகு தம்பி பக்கத்தில் உட்காந்துருக்கிறான்னு சொல்லி மறுபடியும் எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லை. ஐயோ, இது என்னடா பெரிய குழப்பமா போச்சு, நம்ம இங்கே படுக்கவே வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது படுத்துடலாம். ஏன்னா தம்பி கொடுத்துருக்கக்கூடிய ரூம் வந்து மொட்டை மாடியில் இருக்குங்க. அதாவது மேல் மாடியில் இருக்கக்கூடிய ரூம் தான். அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹால் இருக்குங்க. ஹாலில் வந்து துணியை போட்டு அதில் படுத்துடுறாருங்க. ஃபேனை போட்டுட்டு ஜம்முன்னு தூங்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அழகாக போகுதுங்க. அதன் பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவங்க தம்பி மறுபடியும் கனவுல வர்றாரு. என் கூட வானே, உங்ககிட்ட பேசணுன்னே, நீ என் கூட வானே அப்படிங்கிற மாதிரி தம்பி ரொம்ப அன்போட கூப்பிடுறாருங்க. இதை கேட்ட உடனே இவர் தூக்கத்திலே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசலை ஓப்பன் பண்ணி இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த தெருவெல்லாம் கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் போகணுங்க அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய பகுதிக்கு. அந்த சுடுகாட்டை நோக்கி இவர் நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த சுடுகாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே இந்த கருவேல மரங்கள் சூழ்ந்து, அதாவது முற்காடாக இருக்குது. அதுக்கு உள்ளதாங்க அந்த பையனுடைய பாடியை அவங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேயும் இவர் போக ஆரம்பிக்கிறாருங்க. கரெக்டாக போனவர் அந்த இடத்துல, அதாவது தம்பியுடைய பாடியை எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அந்த கல்லறை, அதாவது மண் வச்சு குமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, கல்லறை மாதிரி, அதுக்கு மேலே போய் அப்படியே படுத்திருக்கிறாருங்க. படுத்து காலையில் முடிச்சிருக்கிறார். அதன் பிறகுதான் நன்றாக தூங்கி இருக்கிறாரு. தூங்கி அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் சுடுகாட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாருங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தன்னுடைய மகனை காணல, அதாவது பெரிய சாமியை காணலன்னு சொல்லி அவங்க சித்தப்பா ஒரு சைடு தேடுறாங்க, சித்தி ஒரு சைடு தேடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் அந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. என்னடா எங்கடா போனான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் சொல்லி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்படி படுத்திருந்த பையனை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஆளுக்கு ஒரு பைக்கு சைக்கிள்னு எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்குள்ளாட்டிலாம் தேடுறாங்க. பையனை காணவே இல்லைங்க. ஆனா இந்த சுடுகாடு இருக்கக்கூடிய பக்கத்துல வந்து நிறைய பேர் காலை வேளை இந்த பாத்ரூமுக்காக அங்க போறது வழக்கங்க. ஏன்னா பக்கத்துல ஒரு கம்மா கரை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கம்மால போயிட்டு தான் போவாங்க. அதனால என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் சில பேர் அந்த பக்கம் போகும்போது இவர் அங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. நீங்க கேட்கக்கூடிய பையன் வந்து இந்த மாதிரி சுடுகாட்டில் படுத்திருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருந்து அந்த நபர் சொல்லி இருக்கிறாருங்க. அந்த நபர் சொன்ன விஷயத்த கேட்ட உடனே அங்க இருந்து வெட்டுன்னு ஓடி இருக்கிறாரு அவங்க சித்தப்பா. அதன் பிறகு ஒரு 7-8 பேர் கூட போயிருக்கிறாங்க. அங்க போகும்போது இவர் அந்த கல்லறையில இருந்து முழிச்சிட்டாரு. முழிச்சு எந்திச்சு பார்க்கும்போது என்னடா சுடுகாட்டில் படுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கம்மா கரைக்கு வர்றாரு. கம்மா கரையில வந்து அவர் அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல்லா குளிச்சு எந்திச்சிட்டு மறுபடியும் அந்த ரோட்டாங்கரைக்கு வர்றாரு. அப்படி ரோட்டாங்கரைக்கு வரும்போது இந்த குடும்பங்கள் எல்லாமே அங்க தேடி போயிருது. அங்க போய் எப்படா இங்க வந்த, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மறுபடியும் கேள்விக்கு மேலே கேள்வி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியவே செய்யாது, நான் எப்படி வந்தேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தம்பி என்னுடைய கணவரை வந்தான், அந்த வார்டனுடைய கதையை ஆல்ரெடி எங்க சித்தப்பா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த வார்டனும் அங்க வந்தான் அப்படிங்கிற விஷயத்த இப்பவும் தெளிவுபடுத்துறாருங்க. சரி, ஏதோ ஒரு சிக்கல் இதுக்குள்ள இருக்குது, அது என்னது அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் வந்து நம்மளுடைய பெரிய சாமியுடைய அண்ணனுக்கு சொல்லப்படுதுங்க. அவரும் உடனே அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துடுறாருங்க வீட்டுக்கு. வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அன்னைக்கு நைட்டு பார்த்தோம் இல்லையா அந்த வார்டன், அதாவது இறந்து போன ஆன்மாவாக இருந்தார் இல்லையா, அந்த வார்டன் மற்றும் நம்மளுடைய தம்பியுடைய
அந்த உருவங்கள் ரெண்டுமே என்ன இந்த மாதிரி இது பண்ணிச்சு, இந்த வீட்டுக்குள்ளேயே பண்ணிச்சு. அதன் பிறகு நான் சுடுகாட்டுக்கு எப்படி போனேன்னு தெரியல. ஆனால் தம்பி வந்து என்னை கூப்பிட்டா நான் எந்திரிச்சது மட்டும் ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. காலையில் பார்க்கும்போது நான் சுடுகாட்டில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல நம்மளுடைய பெரியசாமி சொல்லியும் முடிக்கிறாருங்க. என்னடா இது, ஏன்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயிலுக்கும் இவங்க போகிறாங்க. அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போய் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது, ஆல்ரெடி 16 கல்யாணம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பூசாரியா போய் பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது, ஏதாவது ஒரு தாயத்தோ ஏதாவது ஒன்று கொடுங்க, இல்லைன்னா சாமி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கயராவது கட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சில மந்திரங்கள் ஓதப்பட்ட அந்த கருப்பசாமியுடைய கருப்பு கயரை வந்து அந்த இடத்துல நம்மளுடைய பெரிய சாமியுடைய கையில கட்டி விடுறாருங்க. சரிப்பா, இனி ஒன்றும் இல்லை, நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பூசாரியை அனுப்பி வச்சிடுறாருங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சரி இந்த 16 நாளும் நானும் உன் கூடவே இருக்கேன்டா, நான் வேலைக்கு ஒன்றும் போகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அங்கே வந்து செட்டில் ஆயிடுறாரு. இப்போ 2 பேரும் ஒரே ரூமில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டுங்க. அப்படி அவர் தூங்க ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. நம்மளுடைய பெரிய சாமி பயங்கரமா வாய்ப்பு நாட்டல் பண்றாருங்க. அதாவது ஐ ஓ வா ஓன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இதை நைட்டு நேரத்தில் முழிச்சிருந்து பார்க்கறது அவங்களுடைய அண்ணன் தான். அண்ணன் பார்த்துக்கிட்டு இது என்னதுடா, திடீர்னு இவன் ஏன் இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல எழும்பி தண்ணீரை வந்து முகத்தில் தெளிச்ச பிறகுதாங்க நம்மளுடைய பெரிய சாமி முழிச்சிருக்கிறாரு. முழிச்ச உடனே என்னப்பா என்னாச்சு, எதுக்கு தண்ணீர் தொளிச்சா என்னுடைய முகத்துல அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு. உடனே அந்த இடத்துல இவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி வாய் வச்சு பெனாட்டிட்டே இருந்தடா, அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு எழுப்புனேன், என்ன நடந்துச்சு, கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அவருக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு அந்த டைம்ல இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 16 நாளும் நம்மளுடைய பெரியசாமி அவருடைய தம்பி கனவுல வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வார்டனுடைய ஆன்மாவும் இவருடைய கனவுல வந்துட்டு போயிட்டு இருந்திருக்குங்க. எதுக்காக இவங்க வர்றாங்க, ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிற விஷயமே இவருக்கு தெரியல. கிட்டத்தட்ட இந்த 16வது நாள் காரியம் முடிச்சு அங்க இருந்து அண்ணனும் தம்பியுமான நம்மளுடைய பெரியசாமி மற்றும் அவருடைய அண்ணன் 2 பேருமே கிளம்பி ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா, எனக்கு இந்த 16 நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாரு. சரிப்பா, நீ ஒன்றும் இல்லை, 16வது நாள் காரியம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இனி நீ வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, எந்த கோயிலுக்குனாலும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா தாங்க சொல்றாங்க. அவங்க ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய வீர முனீஸ்வரன் கோயில்னு சொல்லிக்கிட்டு ஒரு முனீஸ்வரனுடைய கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு தான் முதல்ல போறாங்க. அப்படி அந்த கோவில்ல போனோடனே அங்க இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரன் சாமிக்கு ஆடக்கூடிய நபர், அதாவது அங்க இருக்கக்கூடிய பூசாரிங்க, அவர் டக்குன்னு அவருடைய உடம்புல வந்து அருள் வந்துருதுங்க. அருள் வந்த உடனே நம்மளுடைய பெரிய சாமியை பார்த்து, எதுக்குடா உனக்கு இந்த வேண்டாத வேலை, அந்த இடத்துல இருக்காதீங்க, போங்க போங்கன்னு தானே சொன்னாங்க, நீங்க போக வேண்டியதானே, எதுக்குடா அங்க உட்கார்ந்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப ஏன் கூட எங்க அண்ணனும் தானே உட்கார்ந்துருந்தான், அவனுக்கு எதுவுமே நடக்கலையே, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வீர முனீஸ்வரன் சாமி கிட்டே இவங்க முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது அந்த சாமி, அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, டேய் நீ தாண்டா இழந்த ராசிக்காரன், உன்கிட்ட தாண்டா எல்லாருக்கும் வர முடியும், அதனால ஒன்னதான் தேர்ந்தெடுத்து அதை வந்திருக்குது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க சாக வேண்டியது, அதாவது நம்மளுடைய பெரிய சாமி அந்த இடத்துல உயிர் போக வேண்டியதாங்க. அதை யார் காப்பாத்துனாங்க அப்படின்னா அந்த வார்டனுங்க. அதாவது அது பொம்பளை விஷயத்துல வீக்கானவர் அப்படின்னு கூட சொன்னேன் இல்லையா, அந்த வார்டன் தான் காப்பாத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தம்பியுடைய ஆன்மாவும் அங்கதான் இருந்திருக்குது. அதுவும் இவருக்காக பாடுபட்டு இருக்குது, அதாவது இவரை வந்து காப்பாத்துறதுக்காக. இப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல அந்த வீர முனீஸ்வரன் சொல்றாருங்க. யாருக்கிட்ட இருந்து ஏன் என்ன காப்பாற்ற போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து அந்த இடத்துல அவர் கேட்கிறார், நம்மளுடைய பெரிய சாமி கேட்கிறாரு, யாருக்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற போறீங்க, எதுக்காக அந்த மாதிரி போராடிட்டு இருக்கிறாங்க, அதை எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லும்போது தாங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த கருப்பு வெள்ளை போட்ட ஒரு பெண் வந்து காணாம போனாங்க. இதெல்லாமே யாருக்கு நடந்துச்சு, அந்த வார்டன்களுக்கு நடந்த விஷயங்கள் தானே. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய பெரிய சாமிக்கும் இது நடந்திருக்குங்க. ஆனா பெரிய சாமிக்கு அந்த விஷயம், அதாவது அந்த வார்டன் வந்து சொல்றது வரைக்கும் அது பேயின்னு தெரியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மணி டைம், ஒரு 10 மணி இருக்கும்போது அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அதாவது நம்மளுடைய பெரிய சாமியுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவரு சொல்றாரு, டே நான் போய் டீ வாங்கிட்டு வர்றேன்டா, இல்லைன்னா வாடா நம்ம 2 பேரும் போய் டீ குடிச்சிட்டு வரோம்னு சொன்னோன்னே, இல்லப்பா இங்க யாருமே இல்லை, நம்ம தம்பியுடைய பாடி இங்க இருக்குது, நான் வந்து இங்க உட்கார்ந்துக்கிடுறேன், நீ போயிட்டு வா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவர் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகுங்க.
அந்த டைம்ல இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு மேடு இருந்து பாத்தீங்களா, அந்த மேட்டு பக்கத்துல நிறைய மரங்கள்லாம் இருந்திருக்குது. அந்த மரத்தோட தாங்க இப்படி சாஞ்சாப்புல இப்படி இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த வழியாட்டு அந்த கருப்பு வெள்ளை போட்ட அந்த சாரி சொன்னேன் இல்லையா, அந்த சாரி கட்டிக்கிட்டு அங்க இருந்து ஒரு பெண் நடந்து வந்திருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தோன்னு இவருக்கு அந்த பொண்ணுக்கு மேல ஆசை வந்துருங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண் அவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்த உடனே ஐயோ இவ்வளவு சூப்பரான ஒரு ஃபிகர் வந்துட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல தோன்றி இருக்குது. அவரும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஏம்மா எங்கம்மா போற இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கி பேசி இருக்கிறாங்க. ஆனா இந்த டைம், அதாவது இந்த பெண் நடந்து வரும்போது ஆல்ரெடி அவங்க சொன்னாங்கல்ல அந்த லைட் எல்லாம் வந்து இப்படி பிளிங்க் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா இப்போ அது எதுவுமே அந்த இடத்துல நடக்கல. அதனால இவருக்கும் அது தெரியாது இல்லையா. இவரும் இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த திண்டை விட்டு இறங்கி என்னம்மா என்னன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பெண் வந்து பேசின விஷயங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு உங்களை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு, அதான் அப்படி இறங்கி வந்துட்டேன், நான் இதில் பக்கத்தில் தான் இருக்கேன், ஹாஸ்டலில் இருக்கேன், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ரூமில் இருந்தால் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தேன்னா நான் உடனே சொல்லிடுவேன், உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்தது, அதை சொல்கிறதுக்காக தான் நான் நடந்து வந்தேன் அப்படின்னு அந்த கருப்பு வெள்ளை போட்ட அந்த பெண் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இவருக்கு மனசுக்குள்ளே பயங்கரமான பூரிப்பு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளை எத்தனையோ பொண்ணுங்க பார்த்துருக்காங்க, யாருமே இந்த மாதிரி நம்மளை லவ் பண்ணதே இல்லையே, திடீர்னு ஒரு காதலா அப்படிங்கிற மாதிரி இவரும் அந்த பொண்ணுக்கிட்ட குழஞ்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வார்டன்க கதை நான் சொன்னேன் இல்லையா, அது 2வது தானே உங்களுக்கு நடந்தது. அந்த வார்டன் வந்து நடந்து உள்ள போன கதை. அந்த டைம்ல அந்த வார்டன் அங்க வந்திருக்கிறாரு, அந்த ஆன்மா வந்திருக்குது. வந்த உடனே இந்த கருப்பு வெள்ளை போட்ட அந்த பெண்ணுடைய ஆன்மா அங்கிருந்து சரட்டுன்னு காணாம போயிருக்குது. இந்த சைடு திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது வார்டன் வந்து நிற்கிறாரு. வார்டன் வந்து நிற்கிறத பார்த்தோன்னா வார்டன் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐயா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பொண்ணு நிற்கிது இல்லையா, அவருக்கு தெரியாமல பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த பொண்ணு மேலே தான் பிரச்சனை ஆயிடக்கூடாது இல்லையா, ஹாஸ்டலில் வேற தங்கி இருக்குது, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க இந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்காரு. ஆனால் வந்த வார்டன் வந்து எதுவுமே பேசலைங்க. அவர் அப்படியே உத்து அவருடைய கண்களை மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு பின்னால டீயை வாங்கிக்கிட்டு இவருடைய அண்ணன் அங்கிருந்து நடந்து வந்திருக்கிறாருங்க. அவர் வந்து ஒரு கத்திருக்கிறாரு. டேய் அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னா, டப்புடு இந்த நபர் நம்மளுடைய பெரியசாமி அவங்க அண்ணனை திரும்பி பார்த்துக்கிட்டு இங்க பார்க்கும்போது வார்டனை காணலைங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து தன்னுடைய அண்ணனுக்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு பொண்ணு வந்ததை பார்த்து நம்ம வளைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அண்ணன் ஒரு மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் இந்த விஷயத்தை சொல்லாம மறைச்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த இடத்துல அந்த முனீஸ்வரன் இருக்கிறார் இல்லையா, அதாவது வீர முனீஸ்வரன், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னால தாண்ட அந்த தப்பு நடந்துச்சு, அது ஒன்னதான் பின் தொடர்ந்துகிட்டு இருக்குது, அதுகிட்ட இருந்து உன்னுடைய தம்பியுடைய ஆன்மா மற்றும் அந்த வார்டனுடைய ஆன்மா உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்குதுடா அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இதை கேட்டோன்னே தான் இவரு கை காலம் நடுங்கிருச்சு. அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, அந்த பெண் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அதே போல வார்டனும் அங்கிருந்து ஓடி இருக்கிறாருன்னு தான் நினைச்சிருக்கிறாருங்க அவங்க அண்ணன் வர்றதை பார்த்துக்கிட்டு. ஆனா அவருக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்குது. என்ன அப்படின்னா, வார்டன் எதுக்கு ஓடனா அப்படின்னு ஒரு கேள்வி. அதன் பிறகு அந்த பொண்ணு ஓடிச்சு, சரி ஒரு அந்த நபரை பார்த்து ஓடிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வார்டன் எதுக்கு ஓடனான்னு சொல்லிட்டு அந்த கேள்வியோட தான் அங்கே இருந்திருக்கிறாரு. அதனால தான் அண்ணன் கூப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ல போய் இருப்போம்டா அப்படின்னு சொன்னப்போ, இல்லடா நம்ம இங்கே இருப்போம், தம்பியோட பாடி உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டினார் இல்லையா. இது கூட அதனால தாங்க மறுபடியும் அந்த பொண்ணு வரும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்துல தான் இவர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இருட்டு விழுந்துருது, அதாவது அந்த லைட் ஆஃப் ஆயிருது. அந்த பெண்ணுக்கு பதிலாக அங்க வந்தது அந்த வார்டனுடைய ஆன்மாங்க. அதுதான் அந்த டைம்ல பார்த்துக்கிட்டு இவரை தட்டி எழுப்புனது. யாரா, அண்ணனை தட்டி எழுப்பி இந்த மாதிரி அந்த உருவம் போகுது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்ல நடந்த அந்த சம்பவம் தான் நடந்ததுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. மறுபடி அந்த வார்டன் வந்து கதையை எடுத்து சொன்னார் இல்லையா, எங்க அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி வச்சு இந்த மாதிரி ஒரு வார்டனுக்கு நடந்துச்சு, அடுத்த ஒரு வார்டனுக்கு இப்படி நடந்துச்சு, அதன் பிறகு நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர் சொன்ன பிறகுதாங்க அந்த கருப்பு வெள்ளை போட்டுட்டு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடியது ஒரு பேய் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. சரி பேய்கிட்டே போய் நம்ம ஐ லவ் யூன்னு சொல்ல நின்னோம் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த இடத்துல அப்பவும் அவருக்கு உருவாயிருக்குது. அதனால இந்த விஷயத்தையும் அண்ணனுக்கிட்ட மறைச்சிட்டாரு. கடைசியில இதை கண்டுபிடிச்சு சொல்றது இந்த வீர முனீஸ்வரன் சாமி தாங்க. அவர் எல்லாமே சொல்லிடுறாரு. சொன்ன பிறகு அவர் சில வேலைகள் பார்த்துருக்கிறாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தலையில ஒரு எலுமிச்சம்பழம், தேங்காய், முட்டை இதை எல்லாத்தையும் வச்சு அவர் ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணியிருக்கிறார். பண்ண மட்டும் இல்லாமல் அதை முனீஸ்வரனுடைய காலடியில் அப்படி வச்சுக்கிட்டு, இனிமேல் ஒன்று அதை தொந்தரவு பண்ணாது, தயவு செய்து இனிமேல் கிட்டத்தட்ட 90 நாட்கள் நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளாடியே போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லிடுறாரு.
அதை கேட்டுக்கிட்டு அங்கேருந்து அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க அண்ணன் புட்டா சொல்லிடுறாரு. அதை பார்த்து நல்ல கேலி பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் எவனா போவானடா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னு இந்த மாதிரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவருடைய லைஃப்பில் இந்த சம்பவம் பயங்கரத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்படி தான் தன்னுடைய லைஃப்பில் இந்த சம்பவம் நடந்ததை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு நம்மளுடைய பெரியசாமி. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.